ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜோட 2024க்கான டிஎன்இஏ கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட் 2634. அண்ட் இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 15 பிரான்ச்சஸ் கிட்ட ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன பிரான்ச்சஸ், அதுக்கான டிஎன்இஏ கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 133ல க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிஎம்க்கு 115.5ல க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 116ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து ஏஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 143ல க்ளோஸ் ஆகியிருக்கு, பிசிக்கு 87, எம்பிசிக்கு 113.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிக்கு 107, எஸ்சிஏக்கு 131ல க்ளோஸ் ஆகியிருக்குங்க. அடுத்து ஏஜி அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 133ல க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்சிஏக்கு 122.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு, எஸ்டிக்கு 122.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பிஎம் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 132.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு, எம்பிசிக்கு 87, எஸ்சிக்கு 93, எஸ்சிஏக்கு 114 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா சிபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். எந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 120.5, எம்பிசிக்கு 109.5, எஸ்சிக்கு 89.5, எஸ்சிஏக்கு 109 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா சிஏ சிவில் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 100 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா சிஜே எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 106.5, எம்பிசிக்கு 96, அதுக்கப்புறம் எஸ்சிஏக்கு 94 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 142, பிசிக்கு 98.5, எம்பிசிக்கு 117.5, எஸ்டிக்கு 129 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 142, பிசிக்கு 123, எம்பிசிக்கு 130, எஸ்சிக்கு 94, எஸ்சிஏக்கு 117 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து இஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 115, எஸ்சிஏக்கு 108 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா எஃப்டி ஃபுட் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 126.5, எஸ்சிக்கு 93, எஸ்சிஏக்கு 106 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 136, எம்பிசிக்கு 115, எஸ்சிக்கு 84, எஸ்சிஏக்கு 106.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 113, பிசிஎம்க்கு 101, எஸ்சிஏக்கு 82.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிசி பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி. இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 89.5 கட் ஆஃப்ல தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்எஃப் சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங். இந்த பிரான்ச்சுக்கு ஓசிக்கு 115.5 கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆகியிருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்க்கான ஃபீஸ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.